ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அனுதின கர்ம தெரிவிசை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அதான் இந்த வருஷ கடைசியை சந்திச்சாலே நமக்கு ஒரு குழப்பம், நம்மளை அறியாத ஒரு குழப்பம் வந்துடும். இனி 26 எப்படி இருக்க போது, என்ன செய்ய போகிறோம் தெரியல, இது வரைக்கும் கடந்து அடுத்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? எல்லாருக்கும் இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் சபைக்கும் கிடைக்கணும், நமக்கு கிடைக்கணும் வாஞ்சியோடு கரெக்ட். அதை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், நம்ம ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே ஆசீர்வாதம் தானே, அதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா? அதனால் அவற்றை எந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா? சிலர் இப்போவே இது கேலண்டர்லாம் வாங்கி பார்ப்பாங்க, நல்ல ராசியாக பைபிள் வச்சுருப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஆனாலும் அவங்க எங்கே போய் பார்க்குறது? கேலண்டர் திருப்பி பார்க்குறது, அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறது, அதெல்லாம் கிடையாது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் தானே முடிசூட்டு, தீமையினால் முடிசூட்டுருக்கிறார் கிடையாது. நன்மையினால் முடிசூட்டுகிறேன். பிறகு எதுக்கு கவலைப்படுறீங்க? அப்போ என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்களா. ரூத் 3:5 அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் ஆசீர்வாதம். இப்போ நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு அவள் நீ இன்னென்னபடி நடக்கணுமா அப்படிங்கிறதான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாள். ரூத் அதே போல் நடக்கிறாள். நடந்ததுனால ஆக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றாள். அவள் அதை பிடித்த போது அவன் அதில் 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். பாருங்க, அன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்தால், ஒரு மாமியார் சொன்னபடி ஒரு மருமகள் செய்தால் அவளுக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போவாசை தன் மணவாளனாக திருமணம் முடிக்க கர்த்தர் அவளுக்கு உதவி செய்ததே பாருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்த தன் மாமியாருடைய வார்த்தையை கேட்டதான ரூத்துக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம்னா, பரலோக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம அதைத்தான் செய்ய மாட்டோம். நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ அவர் சொன்னபடி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு மாமி சொன்னபடி மருமகள் செய்தபடினாலே ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னபடி சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதத்தை எங்கே செய்தார் பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதல் அற்புதத்தை எங்கே செய்தார் அப்படின்னா, அது வரைக்கும் அற்புதமே செய்ததில்லை, அன்றைக்கி தான் செய்கிறார். எங்கே காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் செய்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ காணாவு ஒரு கல்யாண வீட்டில் அவர் என்ன செய்தார்? அங்கே வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? நீங்கள் இந்த 6 கச்சாடியில் தண்ணி என்ன செய்யுங்க, நிரப்புங்கள் என்று சொல்லுகிறதை பாருங்கள். நிரப்பினார்கள். பிறகு பரிமாறுதவனை கூப்பிட்டு என்ன செய்தார்? பரிமாறி சொன்னபோது அங்கே தண்ணீர் திராட்சம் சொன்னபடி செய்தார். சகையிட்ட சொன்னார், சீக்கிரமாக என்ன செய்ய இறங்கி வா அப்படின்னார். பைபிளில் வாசிக்கிறோம், அங்கே லூக்காவில் அப்படியே சொன்னபடியே செய்து வந்தான், இறங்கி வந்தான். அதனால் அவருடைய வீட்டில் போய் தங்கி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த கண்மலை தெரிவிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் புது ஆண்டு எப்படி இருக்கும் நினைப்பல்ல, ஒருவேளை இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சொன்னதை செய்யாமல் இருந்தீங்கன்னா, நான் சொன்னதை செய்வேன் என்று பொருத்தப்படுங்க. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.